இந்த வீடியோவில் நம்ம ஹெல்தியான மக்கானா வச்சு 2 விதமான ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மக்கானால கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மி, அதே சமயத்தில் ப்ரோட்டீனும் ஃபைபரும் நிறைய இருக்குது. ஸோ எல்லா ஏஜ் குரூப்ஸுமே இதை தாராளமாக சாப்பிடலாம். இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்வீட் வெர்ஷனான கேரமல் மக்கானா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மக்கானாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு அடிகனமான கடாயில் 2 ஸ்பூன் நெய், 2 டம்ளர் மக்கானா சேர்த்துக்கிறேன். மக்கானா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ இது இப்படி தான் இருக்குது. இதை நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நல்லா பொரி மாதிரி மொறுமொறுன்னு ஆகிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மக்கானாக்கு தமிழில் தாமரை விதைன்னு பேர். இது மோஸ்ட்லி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். மக்கானா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு. இப்போ வறுத்த மக்கானாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துட்டு அதே கடாயில் 1/2 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். கரைச்சிட்டு வெல்லத்தை வடிகட்டிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. வெல்லம் இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்குது. இந்த கலர் சேஞ்ச் ஆகி நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நான் இதுக்கான பதம் எப்படி இருக்கும்னு அடுத்து காட்டுறேன். வெல்லம்க்கு பதிலாக நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்குறதா இருந்தாலும் இதே அளவே சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வெல்லம் நல்லா கொதித்து இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த வெள்ளைப்பாகை சேர்த்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம சேர்த்த வெள்ளைப்பாகு கரைஞ்சி போகாமல் நல்லா ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா ரொம்ப கடகடன் ஆகிடும். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு சிட்டிகை உப்பு, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இதில் வறுத்து எடுத்து வச்சுருக்க மக்கானாவை சேர்த்துக்கலாம். மக்கானா சேர்த்து கிளறும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடக்கூடாது, ஆன்லேயே தான் இருக்கணும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா இது சீக்கிரமே கட்டி ஆகிடும். அதனால் மக்கானா சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மக்கானாவை ஆற வைக்கிறதுக்காக தட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மக்கானாவை சேர்த்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது சூடு ஆறினதுக்கப்புறமா நல்லா மொறுன்னு கிறிஸ்பாக கிடைக்கும். ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ பார்த்து செஞ்சுக்கோங்க இந்த ஸ்டெப்பை. இது சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே மசாலா மக்கானா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே தான் கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த டைம் நான் 3 கப் மக்கானா சேர்த்துக்கிறேன். மக்கானா சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், மொறுன்னு ஆகிற வரைக்கும். வறுத்த மக்கானாவை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே கடாயில் 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு மசாலா எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு மசாலா சேர்த்தோம்னா சீக்கிரமே கரிஞ்சிடும். அதனால் வெண்ணெயில் ஃபஸ்ட்டு எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். கடாய் சூடாக இருக்குன்றதுனால வெண்ணெய் தானாக உருக்கிடும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, வறுத்து எடுத்து வச்சுருக்க மக்கானா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. நம்மளோட மசாலா மக்கானா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருந்த கேரமல் மக்கானாவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா அப்பளம் மாதிரி நொறுங்கி போயிடும். இந்த 2 ஸ்நாக் ரெசிபியும் தனித்தனி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 15 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை என் 2 பசங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அதுக்கான கிளிப்பிங்ஸ் நான் கடைசியாக அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.